நாளை ஆடி 2வது வெள்ளி இரவு உறங்கச் செல்லுவதற்கு முன்னாடி உங்களோட சமையலறையில் நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. 100% அன்னலட்சுமியின் அருளால் உங்கள் வீட்டில் திடீர் பணவரவு வரணும்னு நினைக்கிறவங்க அன்னலட்சுமின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனைவருக்கும் அருளும் ஆனந்தமும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ஒரு குடும்பத்தில் செல்வம் பெருகணும்னா அந்த குடும்பத்தில் அன்னலட்சுமியின் அருள் இருக்கணும். அந்த லட்சுமி எங்கே வந்து அமருவாங்கன்னா நம்மளோட கிச்சனில். உங்களோட கிச்சனை நாளைக்கு இரவு எல்லா வேலையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை நல்லா சுத்தப்படுத்துங்க. சுத்தப்படுத்திட்டு அரிசியை பொடி பண்ணி கோலப்பொடியோடு கலந்து அல்லது அரிசி மாவாக அதை தயார் பண்ணி அக்ஷயா அப்படின்னு எழுதி அதற்கு முன்னாடி உங்கள் வீட்டில் அன்னபூர்ணி சிலை இருந்துச்சுன்னா வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு போய் படுங்க. காலையில் கண்டிப்பாக எறும்புக்கு நிறையா வந்து அதை சாப்பிடும். அதன் மூலமாக அங்கே மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். அப்படி சாப்பிடல அப்படின்னா அதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை உங்கள் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்திற்கடியில் போடுங்க. இதைய ஆடி வெள்ளி இரவு உறங்கச் செல்லும்போது எந்த பெண் மனமார வழிபாடுகளை செஞ்சுட்டு கிச்சனில் ஒரே ஒரு ஊதுபத்தியை பற்றி வச்சுட்டு லட்சுமியே அன்னலட்சுமியே இங்கே எழுந்தருள், என் வாழ்வில் தரித்திரங்கள் சரியாகட்டும், கடன் சரியாகட்டும், தனம் பணம் பெருகட்டும்னு வேண்டுங்க. கண்டிப்பாக அன்னலட்சுமி உங்களுக்கு அருளை, ஆனந்தத்தை, செல்வத்தை தருவாள். உங்களுக்கு தர வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. தொடர்ந்து வரும் பௌர்ணமியை முன்னிட்டு ஜூலை 29 சிறப்பு சத்யநாராயண பூஜை செய்கிறேன். அந்த சத்யநாராயண பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். ஒரு தெய்வீகமான தன பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மரத்தலாக ஆன ஒரு ஸ்பெஷல் எசன்சி ஆயில் பர்ஃப்யூம்ஸ் மாதிரி ஒன்று தரோம். இதை பயன்படுத்தி பாருங்கள். எனர்ஜி பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். அதற்கு பிறகு அதே நாளில் சிறப்பு யாத்திரையை கொங்கண சித்தரின் இரவு நேர யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். யாத்திரையில் கலந்து கொள்ளணுனாலும் தொடர்பு கொள்ளுங்கள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு 2 நாள் சிறப்பு ராமேஸ்வர யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ராமேஸ்வரத்தில் கூட்டு பிரார்த்தனைகள், சத்சங்கம், பரிகாரம், திலாகோமம், முக்கியமான சில கோயில்களுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களும் என்னுடன் யாத்திரை வரணும்னா தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு சிறப்பு வரலட்சுமி பூஜா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பூஜா கிட்டோட ஸ்பெஷல் என்னென்னா வரலட்சுமி தாயோட முகம், வரலட்சுமி தாயோட எந்திரம், வரலட்சுமி தாய்க்கு அவசியப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பொடியை பிரசாதமாக கிட்டா தரம். உங்களுக்கு தேவையானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை நான் தருகிறேன். என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது நேரடியாக வந்து சந்திக்கலாம். என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.